ஆகுது. எவ்வளவு அசதியா இருக்குது எங்களுக்கு. கல்யாண வேலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலையா? நான் எங்க போயிருப்பேன், யாராட்ட போயிருப்பேன், என்ன பண்ணிருப்பேன்? மத்தாளக்காரங்கிட்ட போயிருப்பேன், கொள்ளக்காரங்கிட்ட போயிருப்பேன், பந்தல்காரர்கிட்ட போனேன், கோலக்காரங்கிட்ட போனேன், எல்லா பந்தல்காரங்கிட்ட போனேன், சமையல்காரர்கிட்ட போனேன். இல்லையா தேவடி இருப்பையா? யாரா சொல்ற? பந்தல்காரங்கிட்ட போனேன், மோளக்காரங்கிட்ட போனேன். ஆனா மானகெட்டவனே, பந்தல்காரன்ட்ட பந்தல் போடுறதுக்கு பந்தல்காரன் போய் சொல்றதுக்கு, வாத்தி வைக்கிறதுக்கு, சமையல்காரன்ட்ட சமையல் செய்யறதுக்கு, அதுக்கு ஆமா எனக்கு ஒரே டயர்டா இருக்குது. எப்படி ஒரே டயர்டா? ஆமா. எங்க போயிட்டான் எங்க வீட்டுக்காரன்? பிளேடு குறையுது. ஏங்க ஏங்க சாமி எங்க போயிருப்பாரு உங்க வீட்டுக்காரரு? எங்க போயிட்டாவே? என்ன ஆயா என்ன அப்படி முன்னாடி உட்காந்து படுத்துக்கிட்டு? கடல் மன்னா உன்னை பெற்று போட்டு அப்படியே சங்கிரியில என்ன அப்படி அவர் திட்டிக்கிறார்? சங்கிரி உன்னை பெற்று தான் போட்டாங்க. சங்கிரியில அப்படிதான் போட்டு ஒரு கிளவி என்ன புண்டை நக்கத்துக்கு தான் போட்ட சங்கி அப்படின்னு அந்த கிளவி கேட்டா அப்படி அன்னைக்கு அப்படிதான் ஒரு கிளவி கேட்கறா. என் வரடே மூச்சு விடாம ஒரு வாரத்துக்கு பேசிட்டு சாமி மாட்டு நேரம் மகராஜ் பொண்ணு நேரமா புண்ணி வாழ் பொம்பளைய பாத்து கட்டணும்டா. அப்படி கட்டப்பா நம்ம கொண்டாடி யார என்ன வாடா போறாங்க? ஒன்னதான் சொன்னேன் எங்க வீட்டுக்கார அப்படி சொல்லுவேனா? அப்படியே கை விட்டுருவேன். எதுல மயர் குஞ்சு? ஏங்க நல்லா இருக்கீங்களா? ஐயோ அருமையா இருக்கிறேன். என்ன இப்படி உனக்கு? இப்பதான் பையனுக்கு கல்யாணம் 2 நாள் கூட நான் ஆகல. அதுக்குள்ள நீ வந்து கொஞ்சலான்னு பாக்குறியா? அவங்க 2 பேரும் முதல்ல ரோக்கு போயிட்டாங்க. ஆமா நாம 2 பேரும் சும்மாவே இப்படித்தான் இருக்கிறோம். ஏங்க இங்க பாருங்க, கல்யாண வேலையெல்லாம் செஞ்சு ஒரே அலுப்பா இருக்குது. பஞ்சனை போடுங்க படுக்கலாம். ஐயோ இதுக்கு தான் நான் காத்திருந்தேன் சாமி. சரி படுங்க. பக்கத்துல போய் படுத்து என்னடா போக்குறதுக்கு என்ன வடிக்கிறாங்க? எங்காயா ஒரு பாய் தான் கொடுங்க. அப்பா போத பாடு. அவன் மத்தாலக்கார சீத்தா தலை உடச்சு போட்டு வேலை விட்டு வரா. நீ என்ன பாய்? எங்கடா டேய் என்ன 3 பேருக்கு போடுறாரா? என்ன பெட்டிட்டு போவானா? கொண்டாட்டியா பாடுறீ? இப்பதான் 1 மணி நேரம் ஓக்குற மாதிரி. என்ன இதெல்லாம் படுக்கிறோம் படுக்கிறியா?
எங்க படுக்கிற? பக்கத்துல ஏன் பக்கத்துலயா? அதுக்கு என்னமோ இவ்வளவு பெருசு போட்டிருக்கிற? கரெக்டா இருக்கு. இழுத்துட்டு எங்கேயும் போய் சேர்ந்து ஆமா பண்ண கஷ்டமா பண்ண மண்ணாய் போயிரும். ஆமா பக்கத்துல படுக்கிறதோட சரியா? இல்ல இல்ல. நீ சொல்லி போடி உட்காரு. அப்புறம் கூட விட்டு வைக்க மாட்டியா? அது என்னங்குது? ஏங்க படுக்கலாமா? ஐயோ வாங்க. டேய் தெரப்புடிடா. படு நான் பிடிக்கிறேன். ஏய் தரையெல்லாம் அப்புறம் முடிச்சுக்கலாம். பாட்டு படு நான் தெரப்புடிக்கிறேன். என்னடா பறக்குறீங்க இப்படி? பாட்டுக்குதுன்னா ஐயோ தஞ்சாவூர் 17 கிடக்குறீங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா படு. நான் படுக்க படு. ஐயோ என்ன கை நோங்க அடிச்சிருவேன். படு. பாக்குற ஜனம் கேவலம். அடியா. ஐயா. இப்ப பக்கத்துல படுக்கணுமா? படு தூங்கணும். அடிச்சு போட்டு மண்ணல தான் கிடக்குறேன். பொறுப்பு அவங்கிட்ட பொறுப்பு வாங்கி பாத்துக்குவாங்க. இது நல்ல என்ன அது போட்டுட்டாங்க இப்படி வித்துட்டாங்க. நீ எல்லாம் நடுமத்துக்கு போட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணேன்? நீ கடைக்கு போ. சரி சரி. இந்த இடம் சரியில்லை, அந்த இடம் தள்ளி போட்டு இடம் சரியில்லை. கருமாந்திரம் நீ தலை மாத்தி வேற படுக்கிற சனினே. தலை வாயில விடுறதுக்காக தலை மாத்தி அப்படி கூட செஞ்சு விடுவாருன்னு கூட்டுக்காரன். ஏன்னா கல்யாணம் பண்ணது பொண்ணு கட்டத்தை வந்து வேலை ஏய் விட போதும் அது ஒண்ணு போதும் குடுத்துரு. பாவம். இது ஒரு வருஷம் 13 நாள் 3.5 மணி நேரம் ஆகுது. கணக்கு போட்டு வச்சிருக்க அப்படி. ஏய் பல்லா ஏய் நான் உங்களுக்கோசம் மரப்பு கட்டுறேன் பாரு. எங்கிட்ட படுத்து ஒரு வருஷம் 13 நாள் 3.5 மணி நேரம் ஆகுது. ஓடோ பாருப்பா 4 பக்கமா தான் படிச்சிருக்கிறியா? அது படிப்பியா? நாய புண்டையே தான் பேசிருக்கான். நாய் புண்டாக்காத. படி படியா. கம்முனு படி. வயசான கிழவனால என்ன அப்படி இவங்க பிடிக்கிறாங்க. படு. என்னடா பண்றீங்க அடி வாங்குறதுக்குள்ள? நேர கை போடாத. யாரே போடுறாங்க? நான் என்ன பண்ணி விரும்புற? என்ன ஈசி குட்டு பயனாட்டு பேங்கிற உடனே பார்த்ததான் படிக்கலையா? ஆனா என்ன பண்ற மாமா? அடுப்புல சும்மா ஏன்னா கோமாளி ஆ? நீங்க சொல்லி கொடுத்து மத்திய விசாரிச்சு அந்த மாதிரி ஓலாடி சரி பிடிச்ச மாதிரி சிரிக்கிற மாதிரி இருந்துச்சா? அது அப்படிதான் இருக்கு. சிரிக்கிற மாதிரி கப்பு ஆர்வம் தான் இருக்குமே. அதாவது எங்க அண்ணன் மட்டும் நந்தவனத்துல சீரு வரிசையெல்லாம் இறக்கி வச்சேன். வந்து கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். யாருமே கூப்பிடல. ஏன் அழைப்பாரு இல்ல, ஏழும் பாப்பாரு இல்ல. பணி இந்த மாதிரி தான் நாம போகணும். என்ன பண்றது? வந்தது வந்துட்டான். சீரு வச்சு எடுத்துக்கிட்டு போக முடியாது. அப்படி எடுத்துட்டு போனா உங்க வீட்டுக்காரன் வேற கேவலம் பேசுவான். ஆமா காய் குடி மேல கூட துப்பி விடுவான். தேவையில்லாதையா அதனால அதாவது வந்த ஜனம் வந்துகிட்டே இருக்குது. ஜனங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா 10 நாள் கல்யாணம். ஒரு நாள் 2 நாள் கல்யாணம் கிடையாது. செட்டியார் வீடுதெல்லாம் 10 நிமிஷம் கல்யாணம் ஆகும். 10 நாளுக்கு கல்யாணம். அதனால நாமளையாவது போலாம். ஆனா தாதிமார்கள் இருப்பாங்க. அதாவது தாதிகிட்டு சொல்லலாம். அம்மா ஏமா அதாவது எங்க அண்ணன் எங்க அண்ணி இருக்காங்களா? இருக்கிறாங்கம்மா. இருப்பனா அதாவது காவேரி பூம்பட்டினத்துல கொடுத்த அதாவது முந்தி பிறந்தவ உங்க தங்க வர்ணமலை வந்திருக்கிறா அப்படின்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லு. ஐயா செட்டியாரே, செட்டியாரே ஓ செட்டியாரா, உன்னுடைய தங்கா உங்க தங்கச்சி வர்ணமலை வந்திருக்கிறா. என்ன பாத்துருக்க படு. வர்ணமலை வந்திருக்கிறா உங்க தங்கச்சி.
எதுக்குடா இந்த வரட்டு முண்டை இந்த நேரத்துல வந்து தொலைஞ்சிருப்பா அந்த ராட்சிக்கு தெரிஞ்சுன்னா ஆடுகாலி ஆடி தொலைவானா அவளுக்கு ஒரு சீட்டியாதுன்னா இல்ல ஆளு தான் அனுப்பியிருப்பா அந்த முண்டைச்சி மாத்திரம் முடிச்சா என் பிள்ளையும் குழந்தை பக்கம் போயிருந்தா நான் அவளுக்கு ஒரு ஆளு கோடி அனுப்பாம ஆமா போச்சு இப்படியே நான் தூங்குற மாதிரி ஆசாம கட்டி பிடிச்சிக்கிறேன். என்ன பண்ற வந்துட்டியா எங்க போன கேப்பா என்னத்தரா வந்தா ஒரு ஆடு தானு பண்ணா ஒரு செடி தானு பண்ணா என் கூட்டுக்காரி ஆடுகாரி போக சொல்றா அப்படிங்கிறாரு. கூப்பிட்டு பாத்தியா நீ என் பேச்சு பையன் கூட இருந்தா இருக்கட்டும். நான் திருப்பி ஏன்னா போக முடியாது. இருப்பனா எங்க அண்ணி இருப்பாங்கல்ல, எங்க அண்ணி கிட்ட அதாவது வரணமலை வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லு. காலை எட்ட வச்சு தூங்குற காத்தோட்டத்துக்கு நல்ல மணியம்மா. அம்மா நல்ல மணியம்மா போக மாட்டாரு உன் தாதி பண்ணு பேசுறமா எடா கொள்ளக்கார குஜே தெரியும் பாக்குற ஏண்டா உன் நாத்தி வர்ணமலை வந்துக்கிறா. நாத்தி வர்ணமலை வர்ணமலையா தாதி மாதிரி வார்த்தை கேட்டி அங்கே ஓடி வந்தா நல்ல மணி
ஏடி வரட்டு முண்டை, ஏடி கொட்டி முண்டை, ஏடி காய்க்காத காவரடி பூக்காத பூவரடி, ஏடி குழந்தை இல்லாத திருட்டு முண்டை, எதுக்குடி வந்த? உன்னை வான்னு சொன்னா உனக்கு நான் வர்ணப்பாய் விரிச்சனா? அலையாத வீட்டுக்கு விருந்தாளி எதுக்குடி வந்த? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? உன் முகத்துல எல்லாம் முழிச்சா என் பையனுக்கு குழந்தை இல்லன்னு, அதாவது இல்ல குழந்தை பிறக்காது அப்படிங்கறனால உனக்கு நான் அலையாத வீட்டுக்கு நான் உனக்கு விருந்தாளி வர சொன்னா? உனக்கு நான் பத்திரிக்கை வச்சனா? இல்ல சீட் அனுப்பினா? இல்ல ஆளை அனுப்பி விட்டு உன்னை கூட்டிட்டு வர சொன்னா? எதுக்கு நீ வந்த? எடு தேவடியா கல்யாணம் என்று நான் செய்தியை கேட்டு ஆனை மேலேயே குதிரை மேலேயே நான் சீர்வரிசம் கொண்டு வந்திருக்கிறேன் பாரு. சீர்வரிசம் கொண்டு வந்திருக்கியா? எடு தேவடி சீர்வரிசம் போய் எடு இன்னொரு வாட்டிக்கு என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டு வையி, மான மரியாதை கெடுத்து விட்டுருவேன் தேவடியால. எடுத்துக்கிட்டு வந்த? எதுக்கு வந்த? நானா? நான் என்னத்துக்கு போறேன்? நானா ஒரு நாளா நிலையில என் அப்பா வீட்டுக்கு நான் காலையடி எடுத்து நான் வச்சிருப்பேனா? ஏடா பண்ணுவாயா? என்ன எங்க அப்பா அம்மா என்ன தங்கத்திலேயே அப்படி வச்சு நடப்பழக்கினாங்க. ஆமா சொல்லிட்டாங்க. தேவடியா முண்டை வீட குட்டிச்சவர் ஆக்கிறதுக்குனே வந்துட்டா. கண்டார ஒளி முண்டை வந்துட்டு நான் மானமரியை கெடுத்து விட்டுருவேன். போயிரு அப்படியே.
பிறந்த அப்பமார்களே, பெண்ணா பிறந்த தாய்மார்களே, ஆனா அன்னமுத்துக்க வந்து வரணமன சின்னப்பட்டு போகுது. உங்க கையில் உள்ளது 5 10 தர்மம் செய்யுங்க. தர்மம் கலைச்சாக்கணும். இப்படி குலபேர்கள் வார்த்தை போடுங்க சாமி. ஏதோ 10 போடுங்க. எனக்கு வாசனையில இடமுண்டு நான் வாதாட சொந்த முண்டு எனக்கு வாசனையில இடமில்லை நான் வாதாட சொந்தமில்லை எனக்கு சின்ன வரலே பெற்றவனே மாதாவே எனப்பட்ட மாதாவே பெற்றனே மாதாவா உள்ளப்பட்ட எனக்கு சின்னையில இடமுண்டு இந்த பாவிக்கு நான் வாழாட சொந்தமுண்டு எனக்கு என் தாயாரோ நண்பரையே எனக்கு சின்னையில இடமில்லை நான் வாதாட சொந்தமில்லை என்ன பாலே அப்பா தாய் பாதி பாதா பாருங்கம்மா அப்பவும் என் கணவரும் சொன்னா அலையாத வாசலுக்கு நாம நுழைய கூடாது போனா அடியும் வரும் வரும்னு சொன்னா தண்டமும் வரும்னு சொன்னார். எங்க அண்ணமகன் கல்யாணம் என்று சொல்லி எல்லா சீர்வரிசையும் ஆன மேலையும் குதிரை மேலையும் போட்டு வந்தனே
கிடைக்கலையா என்ன சேர்ந்து பால் உன்னடையா ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கிறேடா ஒரு வார்த்தை என் தங்கி அடிக்காதுன்னு சொல்லலையாப்பா கல்லாவோ மனசு கலங்கிலையாடா செண்டாடா இரும்பாவோ மனசு எல்லளவு கூட இறங்கலையாடா உடன் பிறந்த தங்கைய அடிக்கிறாரு ஏன்னு ஒரு வார்த்தையாடா நான் அடிச்சிருந்தாலும் பரவாயில்லடா சரி தந்தாலும் விட்டு அடிச்சிட்டியா பாவி அவ கூட துரோகி துரோகி சுவாமி பஞ்சமாம் பாதகி பசுதோல் போன்று புளியா வெம்புவால் பையன் வில்வால் பையன் சித்தம்பலம் திம்பால் பையன் கூடவே சாகர என்பால் அதுவும் பையன் என்னைக்கு 6 கதை சீல கட்டி மாதிரி நம்பவே கூடாது அன்னைக்கு நம்ப கூடாது மகா ஏன்டா ஒரு மாட்டை வச்சு கன்று கட்டி போட்டு மாட்டை கட்டி போட்டு கன்று அடிச்ச கணக்கா 1000 உறவு இருந்தாலும் ஒரு ரத்த பாசத்துக்கு ஈடாகுதும்பாங்க 1000 உறவுகள் இருந்தாலும் ஒரு கூட பிறந்த தங்கை இருக்கு ரத்த பாசத்துக்கு ஈடாகுதும்பாங்க இவன் நேத்து வந்தவன் சரி இவளன்னா இன்னொரு சாமி இவளன்னா 1000 முன்னாடி கட்டிட்டு அப்பப்போ போயிட்டே இருக்கலாம் இந்த தேவடியா பச்சை தேவடியா பரதேசி கண்டார ஓலி என் தங்கச்சி என் கூட பிறந்த தங்கச்சி என் கண்ணு முன்னாடி கட்டி போ அடி அடின்னு அடிக்கிறாளே அடின்னு அடிக்கிறாளா ஏண்டா இதையும் பாத்துட்டு நான் என்னன்னா நான் மரம் ஆயிருவேன் அது சரி மரமாவும் நெஞ்சு என்னாட்ட ஒரு மானங்கட்டவன் யாரும் இருக்க முடியாது தமிழ்நாட்டுல இப்பேற்பட்ட தேவடியா இருக்கிறத விட சாவடி செய்யணுங்க சாவடி செய்யணுங்க போனா போயிட்டு போறா அவன் மூளை மூக்கெல்லாம் கூட அரிசி அமிச்சு விட்டுருவான் நான்லாம் என் தங்கச்சி இப்படி எல்லாம் அடிச்சு விட்டான் டேய் கூப்பிடறான் தேவடியால கூப்பிடறாங்களா என்னங்கம்மா சத்தம் என்னங்க சத்தம் ஏதாங்க சத்தம் என்னாச்சு உன் வீட்டுல இலவா விழுந்துருச்சு தேவையா எடுப்பையா ஆனா உங்க கணவர் வர சொல்லி இருக்கிறாருமா எதுக்குடா அவன் கூப்பிட்டா அவனை போய் கேளா உண்ட வாயன் அங்க போய் வாழத்து புண்டை வச்சுக்கா யார்கிட்ட புண்ட வாய குண்ட வாய வச்சு புண்டைய அறுத்து நாய்க்கு போட்டுருவேன் நல்லபடி என்னையா நல்லமணியா பேர் சொல்லி கூப்பிடுறியா ஏண்டி ஏண்டியா என்னாடி நடிக்கிறா எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு காலோட சோரம் செய்யற கம்ம நாட்டி பொம்பளா கூட பிறந்த அண்ணனை வச்சுக்கிட்டே என் தங்கச்சிங்க அடிப்ப சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயோ என்ன அடிச்சுனாடே இந்த சடியில் போய் கொண்டாடி அடிக்கிறேன் ஐயோ ஐயா நான் கேட்கறதுக்கு நாதி இல்லையா என்னாட்டக்கிற பொம்பளைகளை எவ்வளவு கேளுங்கடி அம்மா ஆமா அவன் அடிக்க அடி இந்த சடியில் அடிச்சு பாருங்க என்ன அடிச்சிட்டியா என்ன அடிச்சிட்டியா இனிமே உன்னோட நான் இருந்து பொழைக்க மாட்டேன் யாரு கூட ஓடி உன்னோட இருந்து நான் பொழைக்கவே மாட்டேன் குடிச்ச
சீடை தொலைஞ்சா அப்படி கருமான்னு அப்படி தேவைலாம் உன்னோட இருக்க மாட்டேன் நான் போறேன். அவங்க பூட்டி செய்தானா நெருப்புக்காட்டு ஒரு பொட்டி அடிச்சு கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு நான் எப்ப வீட்டுக்கு போறேன் போறேன் இங்கே தச்சலி பார்த்துட்டு இருக்கிறேன். ஓமலூருக்கு ஏதாவது பிளைட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அக்கா. ஓமலூருக்கு பிளைட் வேணுமா? இங்கே தானே சுத்துறேன். அதை மத்த கூடி போவேன். நான் போயிருவேன். போறேன் போறாளா இவளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால தனியா படுக்க முடியாதா? ஐயோ என் பொண்டாட்டியா கட்டி தங்க வயர்குட்டி போறாளா? ஐயோ ஐயோ மயிலு போறேன் இங்கே தான் சுத்துறேன். இந்த சண்டாளி சதிகார இந்த கேவடியா வந்து என் குடும்பமே ரெண்டா பண்ணி விட்டாளா? இந்த முண்டச்சி போற பக்கம் வரடி போற பக்கம் இந்த வரடி கால வைக்கிற இடமெல்லாம் நாசமா போயிருப்பாங்களா? என் குடும்பத்தை கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்பதான கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சனி மூந்தா அப்படி வந்து என் குடும்பத்தை நாசத்தை பண்ணி விட்டாள. பாருங்க ஆயா அவளும் பாரு அவளும் போறாளா? சாப்பாடு போட்டு ஆட வச்சிருக்கா பாரு. சாப்பாடு போட்டு ஆட வச்சிருக்கா. ஐயோ நாங்க எங்க செட்டியார் வம்சத்துல ஒரு நிமிஷம் கூட பொம்பளை விட்டுட்டு இருக்க மாட்டோம்டா. ஐயோ கட்டி பிடிக்காம படுத்தாலும் தூக்கம் வராதுடா. அதுக்கு என்ன படிச்சாலும் கூப்பிட. ஐயோ ஐயோ சீலைய தாத்த வைக்கிறண்டி கண்மணி சொன்ன வேலை கேட்கறண்டி உத்தமி அந்த கேவடியானால என் தங்கச்சி பிடிச்சி அடிச்சு விட்டேன். என் பொண்டாட்டி பிடிச்சி அடியான அடி அடிச்சுட்டேன். ஊர்ல பொண்டாட்டி கட்டி விட்டா எப்ப உண்டே பொண்டாட்டி பாரு என்னாட இருக்கணும். என் புருஷன் பாரு என் புருஷனாடி இருக்கணும். இந்த தருதல வரடி வந்து என் கால என் வீட்டுல காலடி வச்சா என் தங்கத்தை இது வரைக்கும் கை தொட்டு அடிச்சிருக்க மாட்டேன்னு. பொண்டாட்டி கட்டி வந்தா கூதி கூட கூதி கட்டி கூதி வைக்கிற கூதி வாயா. ஐயோ மயிலே ஏங்க ஐயோ சீலை கொடி துவைக்கிறேன். நீ சொன்ன பேச்சு கேட்கறேன். சொன்ன பேச்சு கேப்பியா? ஐயோ பாவடைய ஒத்து கூட மூந்து பார்த்து துவைக்கிறேன். உட்காரு உட்காரு மாமா. நீ எது பண்ணாலும் கேட்கறேன். எந்திரி. ஐயோ உட்காரு என் பின்னாடி வா. ஐயோ எத்தனை சுத்தி சுத்தமாலும் காலப்பொடி. ஐயோ நான் திருச்சகோடு கிரிவல கூட திருச்சி ஆம்பளைங்க கருத்தா கவுண்டராட்டம் பணமல் தாட்டியில கூட கைப்புள்ள கொண்டாடி வச்சுக்க மாட்டேன். போடாப்பா எந்திரி. நான் சொன்னா நீ எல்லாமே கேப்பல. ஐயோ நீ இப்ப போய் செத்து போ சொன்னா கூட செத்து போயிருவேன். வேணாம் என் தாலி அப்புறம் நிலைக்காது. அப்புறம் நான் வெள்ளை புடவை தான் கட்டணும்.
கலர் கலரா எடுத்து வச்சிருக்கிற வேற இன்னும் 10 படைங்க வீட்டுல இருக்குது. மயில் கொஞ்சம் ஏன் அப்படி கருத்து போற நாளுக்கு என்ன பண்றது? உன்னை கட்டிக்கிட்ட நேரம் போய் தண்ணி எடுத்து வெயில தண்ணி ஒழுங்கி எடுக்க ஒரு அந்த வாயன். அதுதான் வெயில்ல போவாது. இந்த கொள்ளக்காரனுக்கு என்ன வேலை? சரி, நான் சொல்ற மாதிரியே சொல்லு. நீ எவ்வளவு சொன்னாலும் சொல்லுவா. வா இப்படி. அடியே வர்ணமன, அடியே 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 அடியே. யாரடா சொல்ற? அடி அடியேங்க சொன்ன. அடியே வர்ணமன, எதுக்குடி இங்க வந்த கேளு. நோக்கடு வந்து எல்லாம் என்னன்றா கேட்டு கேளு, இல்ல போயிருவேன். மயில் குஞ்சு நான் கேட்கறேன். இதான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றேன். அடியே வர்ணமன, எதுக்குடி இங்க வந்த? எதுக்குடி வந்து தொலைஞ்சா? ஐயோ, எங்க வீட்டுக்காரர் நான் சொல்றதெல்லாம் கேக்குறாரு. கேட்கறேன். என்ன சிரிக்கிறீங்க? அடியே வர்ணமன தேவடியா, கண்டார ஓடி எதுக்குடி வந்த? வாய் வராதா? கேளு. தங்கச்சி தானே? நான் வேணுமா உன் தங்கச்சி வேணுமா? ஐயோ மயில் நீ தான் வேணும். அப்ப நான் போயிருவேன். தங்க குச்சி நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவேன். கேளு. அடியே வர்ணமல கண்டார ஓடி தேவடியா. தேவடியா? யார கேட்கணும்னு தெரியலையே. நீ கை நீட்ட நான் நீட்ட பக்கம். அடியே வர்ணமல கண்டார ஓடி தேவடியா, எதுக்குடி இங்க வந்தன்னு கேளு. அடியே வர்ணமல தேவடியா கண்டார ஓலி முண்டா, எதுக்குடி வந்தா? சாவர் அப்படி ஏங்க யாமையில எதுக்கு இங்க இருக்கிறவங்க சிரிக்கலாங்க? அயில பைத்தியம். அயில பைத்தியம், அதனால சிரிக்கிறாங்க. நான் பொறுப்பு இல்ல. வா இப்படி. நீ சொல்ற மாதிரி தான் நான் கேக்குறேன். வா இப்படி. அப்ப கேளு. அடியே வர்ணமல தேவடியா கண்டார ஓடி எதுக்குடி இங்க வந்த கேளு. கை நீட்டி. அடியே வர்ணமல தேவடியா கேட்க பாரு. ஐயோ நீ வேகனோட அந்த கால் நோவும். எதுக்கு வா? கேளு. கேளு மாப்ள. கேளு 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 கேளு. போயிடுவேன். ஏய் என்ன டெய்லி 2 அடி அடி பண்ணி 1 அடி மட்டும் அடிக்கிறேன். இன்னொரு மனுஷன் நல்லா. அடியே வர்ணமல கண்டார ஓடி எதுக்குடி இங்க வந்த? தங்கச்சி போய் அண்ணன் அப்படி கேட்பாங்களா? கேட்கணும் கேட்கணும். உன் மைத்தி அறுத்து ஓட்டு விடணும். எல்லாத்துக்கும் பைசா இருப்பேன். எல்லாத்துக்கும் இருப்பேன். ஏன் மாப்பிள? எப்படி கேட்க மாப்பிள என்னவே யாத்திரை என்னவ? யாரவ? ஏன் அவதா அந்த உட்கார்ந்து பச்சை கலர் போட. ஏய் கிளவி ஒன்னாலும் ஒரு என்ன பல்ல அப்படி செங்கல் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஏன் பொண்டாட்டி 1000 பேச்சுற உனக்கு என்ன போகுது? இங்க வா. என்ன பொண்டாட்டி வாங்கி வா. அடியே வர்ணமல, அடியே தேவடியா, அடியே கண்டார ஓலி எதுக்குடி வந்த? என்ன படுக்கிறதுக்கு வந்து என் கூட கேளு. கேளு. அவ எப்படி அந்த படுக்க தப்பா சொல்றேன். கரெக்டா படுக்கணும். என்ன நான் படிக்கிறேன். அப்பன்னா அவ எதுக்கு வந்திருப்பா? அவ எதுக்கு வந்திருப்பா? அப்புறம் இன்னொன்னு எதுக்கு வந்திருப்பா? அவ எதுக்கு வந்திருப்பா? கேளு. அது ஒன்ன தவிர வேற எதனாலும் கேட்கணும். தங்கச்சிரி. சரி நான் சொல்ற மாதிரியே கேளு. அடியே வர்ணமல, இரு மயிர் வாயில மாட்டி. அடியே வர்ணமல. என்ன ஷாப்பா எல்லாம் நடுவரில் மீனா அந்த ஊரு குட்டி ஜோடி தான். அடியே வர்ணமல, அடியே தேவடியா, அடியே கண்டார ஓலி எதுக்குடி வந்த? என்ன ஓக்கிறதுக்கு வந்து அடி கேளு. அதுக்கு முதல் சொன்ன வயசு நல்லா இருக்கு. கேளு. அப்படியே கேளு. கேளு மாப்ள. கேளு 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 போறதா? கேளு. நீ போயிட்டு நானும் போயிருவேன். ஐயோ கேளு மாமா. ஐயோ இப்பதான் 7 ஜோடி செருப்பு எடுத்து அடிச்சா இந்த மாமாங்கிற வார்த்தை கேட்டா இருக்கு. அட கேளு. யாரா எல்லாரும் கேட்டோம் பாடைகள்லாம். அடடே நெப்பு கடை புண்ட. அதான் கேட்கறேன். இப்ப கரெக்டா இருக்குது. கேளு. அடியே வர்ணமல தேவடியா, அடியே கண்டார ஓடி அதான் நீ கேட்டியன்னா எதுக்குடி வந்த? என் கூட படுக்கிறதுக்கு வந்தியா அடின்னு கேளு. என்கிட்ட படுக்கிறதுக்கு வந்தியா? நீ சுண்ணிய மூடு. கேட்ட கேட்கல கேளு. இல்லன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். குழந்தைகளை எடுத்துட்டு நான் போயிருவேன். ஐயோ மயிலு கொஞ்சம் போவாதா? குழந்தை எடுத்துட்டு போய் சாப்பிடுறியா? கேளு. அடியா வர்ணமல தேவடியா தேவடியா
தேவடியா தேவடியா தேவடியா இப்ப கேளு கேளு மாமா. ஐயோ இப்படி இது ஒண்ணு விட்டுட்டு வேற எதனால சொல்லு கேளுங்க. இது நல்லா இருக்கு மாமா என்ன சாவர அப்படி சொல்லு சொல்லி தொலை. அடிய வரணுமல தேவடியா கேளு. ஏடி கேளியா கேளு கேளு 4 பல் கொட்டி போயிடும். தேவடியா தேவடியா இங்க இல்ல அங்க கை அங்க அங்கங்க போகுது. கை அங்க அங்கங்க போகுது. கை அங்க அங்கங்க போகுது. தேவடியா இந்த நாடகத்துல இதெல்லாம் இல்லன்னு தானே சொன்னீங்க. கண்டார ஓலி கண்டார ஓலி கண்டார ஓலி எதுக்குடி வந்த கேக்குறப்ப கேப்பமா கேளு. அடியா வரணுமல ஏடி தேவடியா ஏடி கண்டார ஓலி Oh my God! அந்த படத்துக்கு எப்ப போன? சரி போய் இருப்ப. கேளுங்க கேளுங்க. ஐயோ கேளுங்க. ஏடி வரணுமல ஏடி தேவடியா தேவடியா ஏடி கண்டார ஓலி ஓலி எதுக்குடியா வீட்டுக்கு வந்தா? என்னோட படுக்கிறதுக்கா வந்தா? வாங்க பூஸ்ட் போட்டு தரேன். இப்படி மொத்தம் கொடுக்க தெரிஞ்சா என்ன 2 வேட்ஸ் சேர்த்து சொல்லுங்க. ஹார்லிக் 1 பீட்டா போய் தொலை போ. உள்ள வாங்க டக்குனு. பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு என்கிட்ட படுக்கிறதுக்கு வந்தியானு கேட்கிறீங்க. தேவடியான்னு என்ன கேட்கறிய. இதெல்லாம் உனக்கு அடக்குவாடா. அடிக்கிற மாதிரி அடிச்சு அவர் நடிக்கிற மாதிரி நடிச்சு இதுதான் பொண்டாட்டி அடிக்கக்கூடிய ஒரு கடியாடா. இந்த நாடகம் ஆடுறியாடா பாட்டி. என் கணவர் அப்பயே சொன்ன அதாவது அழியாத வீட்டுக்கு நுழையாத அடியும் வரும் ஒடியும் வரும் போகாதுன்னு சொன்னாங்களே. நான் கொண்டு வந்த சீர்வரிசை எல்லாம் நான் மறுபடியும் நான் எடுத்துட்டு போனா எனக்கு தாண்டா பங்கம்.
இடியட்டும் நீ குட்டி சவரா போ பொண்டாட்டி பேச கேட்டு என்ன வாடின்னு போடுன்னு என் பவுரு எரியுதுடா என் பவுரு எப்படி எரியுதோ மாடி பத்தி எரியுதுடா இந்த 10 சபை அறிய இந்த மண்ணை வாரி நான் சாபத்தை இருக்கிறேன் இதை கொண்டு போன சீர்வரிசையெல்லாம் நான் திரும்பி இந்த அதாவது இந்த சீர்வரிசையெல்லாம் எடுத்து உன் கோட்டை மாலை வாரி எரிஞ்சிட்டு பாருண்டா கொண்டுட்டு வந்தேன் நான் செத்தனா அண்ணன் விட்டு கோடி வரும் நான் எதிர்பார்ப்பாங்க கோடி வரணும் எதிர்பார்ப்பாங்கடா இருப்பது ஒரே ஒரு அண்ணன் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது விதி ஆயிடுச்சு நீ உயிரோடு இருக்கும் போதே நான் கொண்டு வந்த அதாவது சீர்வரிசையில் அந்த கோடியை நான் உனக்கு நான் போட்டு போறேன்டா நான் வெள்ளிங்கிரி சென்று சிவபெருமான இடத்துல நான் அதாவது குழந்தை வாங்கி ஒரு குழந்தையை பெற்று உன்னு வீட்டுலயே நான் பொண்ணு எடுக்காத போன இது உனக்கு போட்ட முந்தானிடா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் மாநேகம் ஒன்னும் அப்படி பண்ணேன் என்ன செய்யும் இதுக்கு மேல நானும் அதாவது கணவன் மூஞ்சல் முடிக்க முடியாது ஆமாயா என்னாச்சு ஏதாச்சு என்ன நடந்துச்சு நல்ல முறையா நடந்துச்சான்னு கேட்பாங்க என்ன பதில் சொல்லுவேன் அதனால அடி உத வாங்கி மேனி எல்லாம் சரி பார்த்துக்கிட்டு தான் என் தங்கச்சி முத்துமணி வந்து இருக்கா பக்கத்துல தான் கொடுத்திருக்காங்க முத்துமணி அரமனைக்கு சென்று என் புண்ணெல்லாம் ஆத்திட்டு நான் பிறகு செல்கிறேன் வருட்டா வரணமலை அடி ஓத வாங்கி முதுகுள்ள புண்ணா இருக்குது அதனால பக்கத்துல எங்க தங்க நல்லமணி இருக்கிறான் அவன் இடத்துல சென்று இந்த திரேகத்துல இருக்கிற புண்ணெல்லாம் ஆத்திக்கிட்டு உடம்ப தேர்ச்சி படுத்திக்கிட்டு அப்புறம் வெள்ளிங்கிரி செல்லலாம் அப்படின்னு முத்துமணி அழைக்க முத்துமணி சபை நாட்டு வருவதுங்க